ஹலோ பசங்களா, வணக்கம். நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஜிகர்தண்டா பார்க்க போகிறோம். ஜிகர்தண்டா வந்து அதுவும் மேங்கோ வச்சு, இப்போ மாம்பழ சீசனுங்கிறதுனால மாம்பழ ஜிகர்தண்டா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எப்பவுமே ஜிகர்தண்டாக்கு வந்து கேரமலைஸ்டு சுகர் தான் தேவைப்படும். அந்த ஃப்ளேவர், ஜிகர்தண்டாவோட ஃப்ளேவர் கொடுக்கறதே சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணுறது தான். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு வந்து சுகர் வச்சுருக்கேன். இப்போ வந்து இல்லாட்டி சும்மா மாம்பழம் போட்டு நீங்கள் மில்க் ஷேக்கோ எது பண்ணாலும் சுகர் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மாம்பழமே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஜிகர்தண்டா அப்படிங்கிறதுனால கேரமலைஸ்டு அந்த ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருந்ததுனா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது வந்து பால் வேணும். பால் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும். அடுத்தது வந்து இது வந்து பேசில் சீட்ஸ், சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஜூஸ்லலாம் போடுவோம்ல, அதை வந்து இது வந்து சீக்கிரம் ஊறிடும். ஒரு 1/2 hour ஊறினாலே நல்லா ஊறிடும். இது வந்து பாதாம் பீசன். பாதாம் பீசன் மட்டும் எப்படி மினிமம் ஒரு 2 hours ஆகுது ஊற வைங்க. இது ஊற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாக்கா வெயில் காலத்தில் வந்து அடிக்கடி ஜூஸ் போடும்போதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அல்சருக்கு நல்லதுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சப்ஜா விதையும் பாதாம் பீசன் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டுமே அல்சரை வந்து க்யூர் பண்ணும். அதனால தான் ஜிகர்தண்டா வந்து அல்சருக்கு நல்லதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே இது 2 ஐட்டம் தான். நீங்கள் வந்து சாதாரண மில்க் ஷேக் எந்த ஃப்ரூட்டில் பண்ணாலும் சரி, இது ரெண்டும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனால் ஊற வைக்கணும், அவ்வளோதான். இது அப்பப்போ ஊற வச்சுக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு 2-3 நாளைக்கு நீங்கள் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பி ஊற வச்சுக்கலாம். வெயில் காலத்தில் இது எப்போவுமே கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது மாம்பழம், எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோதான் தேவை. இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாம். வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, சுகர் வேணும், அப்புறம் கொஞ்சமாக தண்ணி வேணும். வெறும் எண்ணெய் சட்டியில் சர்க்கரையை போட்டுக்கோங்க. போட்டு அப்படியே வறுத்துக்கிட்டே இருக்கணும், சர்க்கரையோட கலர் மாறுற வரைக்கும். அடுப்பு வந்து மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கனாக்கா கேரமலைஸே வராது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகணும். பட்டர் ஸ்காட்ச் மாதிரி பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் மெத்தடு. நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக வெண்ணெயை போட்டு ஊற்றி அப்படியே கிறிஸ்டல் மாதிரி வரும். அதை உடச்சிங்கனாக்கா பட்டர் ஸ்காட்ச் மாதிரி கிடைக்கும். நம்ம வந்து கேரமல் சிரப் தான் பண்ண போகிறோம். இது எப்படி சொல்லும் போதே உங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்டே வரேன். இது வந்து ஒரு மாதிரி ஹனி மாதிரி, அதாவது தேன் கலருக்கு வரணும். இதை நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாகவே காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன மாதிரியெல்லாம் மாறுது அந்த சுகர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ அப்படியே ஒரு மாதிரி உருக ஆரம்பிக்குது. மீடியம் ஹையில் தான் இருக்குது. லைட்டாக இப்போ வந்து ஃபுல் சிம்மில் உருக ஆரம்பித்ததும் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு கருகிடும். கருகிடுச்சுனாக்கா பயங்கரமாக கசக்கும், நீங்கள் வாயிலே வைக்க முடியாது. இந்த கேரமல் சிரப் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டர் காஃபியெல்லாம் போடும்போது சுகருக்கு பதில் இந்த கேரமல் சிரப் ஊற்றி காஃபி போட்டிங்கன்னா காஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கெட்டு போகிற பொருள்லாம் கிடையாது. அது நிறையாவே செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கிடையாது, நீங்கள் வெளியில் கூட வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வருதா, அப்படியே ஒட்டி ஒட்டி வருது பாருங்க. நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்லித்தரேன், அதனால தான் நான் இந்த லென்த்தியாக எப்படி மாறுது அதெல்லாம் காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க, நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னாக்கா கேரமல் சிரப் பண்ணணும், அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இன்னும் நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப லென்த்தியாக போகுது வீடியோ அப்படின்ட்டு. நான் பிகினர்ஸ்க்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்க எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா? கட்டி கட்டியாக இருந்ததெல்லாம் இந்த மாதிரி தண்ணியாகிடும். நம்ம தண்ணியே ஊற்றலை, சுகர் வந்து தானாகவே அப்படியே கரையணும். இந்த மாதிரி கரைஞ்சி லைட்டாக இப்போ வந்து ஃபுல் சிம்மில் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து மாறும்.
ஆறுது பார்த்தீங்களா? அப்படி வந்து ஒரு மாதிரி லெமன் எல்லோ கலர்ல இருக்கு. கொஞ்சம் டார்க்கா மாறும், அதாவது தேன் கலர், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். தேன் என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல வந்தாதான் உங்களுக்கு கேரமல் சிரப்போட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா அது மாதிரி டார்க் எல்லோ இந்த கலர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச் பண்ணேன் இந்த ஸ்டேஜில் பட்டரை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா பட்டர்ஸ்காட்சு. தேன் கலருக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஜிகர்தண்டா. இந்த ஃப்ளேவரில் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மாம்பழம் போட்டுன்னு இல்லை, எந்த ஜிகர்தண்டா பண்ணாலும் சரி, நார்மல் ஜிகர்தண்டாவும் முடிஞ்சா நான் இன்னைக்கு சொல்லித்தரேன். மாம்பழத்துக்கு பதில் ரோஸ் மில்க் ஊற்றணும், அவ்வளோதான் நார்மல் ஜிகர்தண்டா. நான் ஐஸ்கிரீம்லாம் இன்னைக்கு போட போகிறது இல்லை, ஏன்னா மாம்பழமே திக்காக இருக்கும். நார்மல் ஜிகர்தண்டானாக்கா நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். பார்த்தீங்களா நல்லா தேன் கலரில் வந்துருச்சா? இவ்வளோதான். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ரொம்ப பார்த்து மெதுவாக ஊற்றணும், இல்லைனாக்கா மேலெல்லாம் தெளிக்கும். ரொம்ப கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் ஊற்றுனேன். இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போறீங்க, திக் கேரமல் சிரப் வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். சும்மா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு அசல் தேன் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் உங்களுக்கு வந்து அதையுமே காமிச்சிடுறேன். இல்லை திருப்பி நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு ஒரு நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். அடுப்பெல்லாம் வந்து உடனே இப்படி லைட்டாக தண்ணி தொட்டு தொடச்சிருங்க, இல்லைனாக்கா காஞ்சிருச்சுன்னா வராது. சுகருங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். பார்த்தீங்களா நல்லா கொதிக்குதா? நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு எரியும் பொழுதே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்கள் மேலே எல்லாம் தெளிக்கும். அதனால தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றுங்கன்னு சொல்கிறேன். நான் வந்து அடுப்பு எரியும் போதே ஊற்றுவேன். உங்களுக்கு எல்லாமே பழக்கம்தான், நல்லா பழகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே சமையல் பண்ணுங்க. இப்போ 5 மினிட்ஸ் தான், 1 மினிட் ஆகிருக்குது. நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். நான் ரொம்ப ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றினேன். அதனால பாருங்க ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு, தேன் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இவ்வளோதான், எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கம்மியாக ஊற்றணும், அதனால தண்ணியை பொறுத்து தான். இந்த அளவுக்கு இருந்தால் தான் திக்காச்சுனாக்கா உங்களால் ஊற்ற முடியும். நீங்கள் பிடிச்சி ரொம்ப கொதிக்க வச்சிட்டிங்கனாக்கா எண்ணெய் சட்டிலேயே ஒட்டிக்கும், சிரப்பு மாதிரி இருக்காது. அப்புறம் திருப்பி நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இது ஆறினோடனே நுரையெல்லாம் அடங்கினோடனே உங்களுக்கு கரெக்டான ஒரு இது தெரியும். பாருங்க எப்படி தேன் எந்த பதத்தில் இருக்குமோ அதே பதத்தில் இருக்கு, பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த திக்னஸ்ல இருந்தால் தான் ஆறும் போது எடுக்க வரும். கொஞ்சம் கட்டியானா கூட எண்ணெய் சட்டியில் அப்படியே ஒட்டிக்கும், வரவே வராது. இதுதான் கேரமல் சிரப். இப்போ நம்ம வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகுதான் ஜிகர்தண்டா செய்ய முடியும். சூடாக ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இது ஆறுறதுக்குள்ள நம்ம மாம்பழம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாம்பழத்தை தோல் சீவிக்கலாம். எப்பவுமே நம்ம கையில வந்து நல்ல ஆயுதம்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சமையல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்ல பீலரு, நல்ல கத்தி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கே சமைக்க பிடிக்கும். மாம்பழம் வந்து தோல் சீவியாச்சு. இது சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கடைசியில வந்து கார்னிஷ் பண்றதுக்காக சும்மா கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம். இது நம்ம வீட்டுக்கு தான் செய்யறோம்னா இதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து தனியா ஒரு இதில் வச்சுக்கோங்க.
கொஞ்சம் பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீதியை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். மில்க் ஷேக் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே பலாப்பழம் மில்க் ஷேக் போட்டிருக்கேன். எல்லா மில்க் ஷேக்கும் அதே மாதிரி தான் செய்யணும். எப்போவுமே மில்க் ஷேக் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, மிக்சியில் வந்து ஸ்டார்டிங்கில் சர்க்கரையை போட்டு நல்லா பவுடர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மில்க் ஷேக் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். அதுதான் டிப்ஸ் மில்க் ஷேக்கில். இன்றைக்கி நம்ம வந்து சுகர் போட போகிறது இல்லை, அதுக்கு பதில் கேரமல் சிரப் தான் ஊற்ற போகிறோம். அதனால் மிக்சியில் டைரெக்டாக நம்ம மாம்பழத்தை போட்டுடலாம். மிக்சியில் வந்து மாம்பழத்தை போட்டுக்கோங்க. பாருங்க, மாம்பழம் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து கேரமல் சிரப் எப்படி இருக்கு பாருங்க. ஆறிடுச்சு. நல்லா ஆறுனாலும் இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் சட்டிலேயே சமயத்தில் ஒட்டிக்கும் பதம் மாறிடுச்சுன்னா. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கனாக்கா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸ்பூனாக தான் தண்ணி ஊற்றணும். வந்து எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ, உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம அதெல்லாம் நீங்கள் வந்து இது போடணும்னு அவசியம் கிடையாது. மாம்பழத்தில் இருக்க ஸ்வீட்டே போதும். அடுத்தது வந்து சில் பால். பால் சில்லுன்னு இல்லைனாக்கா ஐஸ் கியூப் போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றுங்க. பால் சில்லுன்னு இருக்கிறதுனால நான் ஐஸ் கியூப் போடல. பாருங்க, மாம்பழம் முழுகிற அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா அடிச்சுக்கணும். அப்புறம் தான் மீதி பால் ஊற்றணும். இப்போதான் நல்லா மசியும் பழம். பாருங்க, மாம்பழம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்வீட்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம மீதி பால்லாம் ஊற்றிக்கணும். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பால் வந்து நம்ம இப்பயே ஊற்றிடலாம். ஊற்றி இன்னொரு வாட்டி நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா ஒரு குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கணும். இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். வேணா இன்னும் கொஞ்சம் வேணாலும் பால் ஊற்றிக்கலாம். நம்ம அதெல்லாம் வேற சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேரமல் சிரப் வச்சுமா அப்படி கிளாஸில் டிசைன் பண்ணுறதுக்காக இப்படி ஊற்றிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு கொஞ்சமாக மேங்கோ ஊற்றிக்கோங்க. மேங்கோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே நம்ம விருப்பம் தான். உங்களுக்கு எந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் நிறைய போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வேணும்னா நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டுக்கோங்க. என்கிட்ட மேங்கோ ஐஸ்கிரீம் தான் இருக்குது. இருந்தாலும் அது ஒன்றும் பெருசாக ஃப்ளேவர் தெரியாது. மேலே வந்து அந்த கேரமல் சிரப்பை வந்து இப்படி ஊற்றி விட்டுருங்க. சாப்பிடும்போது நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜிகர்தண்டா. இதில் அன்ஹெல்த்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகரும் கேரமல் சிரப்பும் தான். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே குடிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி செய்யறது, நார்மலான ஜிகர்தண்டாவும் இதிலே காமிச்சிடுறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மேங்கோ பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதையும் இப்படி மேலே போட்டுருங்க. போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் இதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை நம்மளோட இமேஜினேஷன் தான். அவ்வளோதான். நார்மல் ஜிகர்தண்டா எப்படி பண்ணணும்னா அதே ஐட்டம் தான் வேணும். கேரமல் சிரப் இருக்குது, சப்ஜா சீட்ஸ் இருக்குது, பாதாம் பிசின் இருக்குது. இந்த பால் வேணும். பாலில் வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் வீட்டில் இருக்கும் இல்லையா, ரோஸ் மில்க் எசன்ஸ் நெட்ட சிரப் இருக்குது. நான் அதை ஊற்றிக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு நல்ல ஸ்வீட் இருக்கும். அதனால தனியாக சர்க்கரை போடணுன்னு அவசியம் கிடையாது. இதில் வந்து மிக்சிக்கெலாம் வேலையே கிடையாது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த கிளாஸில் வந்து நான் எப்படி நார்மலாக ஜிகர்தண்டா மிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரமல் சிரப்பு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ரோஸ் மில்க் பால் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஊற்றிட்டு அதே மாதிரி தான் பாதாம் பிசின்,
இந்த ரோஸ் மில்க்லேயே நீங்கள் ஸ்வீட் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸ்வீட் வேணும் அப்படின்னா. நான் சிரப்பில் இருக்கிற ஸ்வீட்டே போதுன்னு நான் ஸ்வீட் போடல. இல்லை நீங்கள் வந்து டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஜா சீட்ஸு, அப்புறம் திருப்பி இந்த ரோஸ் மில்க். அவ்வளோதான். மேலே ஐஸ்கிரீம் வேணா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கி போட்டுக்கோங்க. கேரமல் சிரப்பை வந்து மேலே ஊற்றிடுங்க. மேங்கோ ஃப்ளேவர், ரோஸ் மில்க் ஃப்ளேவர் இதெல்லாம் பிடிக்காது, நார்மலாக ஒரு ஜிகர்தண்டா ஃப்ளேவர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளெயின் ஜிகர்தண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாலில் வந்து கேரமல் சிரப் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கோங்க. இந்த பாலும் இது ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி பிங்கிஷான ஒரு கலர் கொடுக்குது பாருங்க. இந்த ரியல்லா ஜிகர்தண்டாலாம் கடையில் கிடைக்கும்ல, அதுக்கு இந்த கலர் தானே இருக்கும். அது கொடுக்கறது வந்து இந்த கேரமல் சிரப்பு தான். கடையிலலாம் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவரும் சேர்க்க மாட்டாங்க. வெறும் இந்த கேரமல் சிரப்பும் மில்க்கும் மட்டும்தான் கலந்து கடையில் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களே ஸ்பெஷலாக ஒரு ஐஸ்கிரீம் கேரமல் வச்சு தான் செய்வாங்க. அது வந்து மேலே போடுவாங்க. அது இல்லாமல் மில்க் ஸ்வீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே போட்டுக்கலாம். அந்த பால் ஏடு இருக்கு பார்த்தீங்களா, பாசுந்தி மாதிரி, அதே தான் சேமாக பாதாம் பீஸு. அடுத்தது வந்து அவ்வளோதான். எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம், என்ன ஐஸ்கிரீம் வீட்டில் இருக்குதோ அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் கலந்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். மேலே வந்து அப்படியே லைட்டாக கேரமல் சிரப் ஊற்றி, அவ்வளோதான். இது வந்து நார்மலான ஜிகர்தண்டா. ஓகே பசங்களா, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா கடையில் சாப்பிட்றத விடவும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமோ அதை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். ஹெல்த்தியானதும் கூட. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்லைனாக்கா இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. ஓகே, ஹாப்பி குக்கிங்.